Hello guys, welcome to Suki Institute of Excellence. And நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜேஇ அண்ட் as well as நீட் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அதையும் கண்டினியூஸாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லெட்ஸ் மூவ் டு த டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிஓசியில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட் சப் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் அரோமா ஆர் நான் அரோமா. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நீட் அண்ட் ஜேஇல் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அந்த காம்பவுண்ட் வெதர் இட் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆர் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஸோ இப்படி கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரூல் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ரூல் பேர் என்ன அப்படின்னா ஹக்கல்ஸ் ரூல். ஓகே, ஸோ இது ஏன் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, ஜேஇ நீட்டில் ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனால் ஒரு சின்ன டாபிக் தான், இதில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா இந்த அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஒரு ஈஸி கான்செப்ட் தான். ஓகே, யா லெட்ஸ் சி. ஸோ ஹக்கல்ஸ் ரூல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா 4n+2. ஓகேவா, ஸோ இந்த இது நல்லா ஞாபகம் வரணும், 4n+2. ஓகே ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா, இது நத்திங் பட் பென்சீன். ஓகே, ஸோ இந்த பென்சீனில் ஹவு மெனி பை பாண்ட்ஸ் ஆர் தேர்? ஸோ 3 பை பாண்ட்ஸ். கரெக்டா? யா, 1 2 and 3. ஸோ 3 பை பாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இஃப் தெர் இஸ் 3 பை பாண்ட்ஸ், ஸோ ஹவு மெனி பை எலக்ட்ரான்ஸ்? ஒரு பாண்டில் 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 3 பை பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 பை எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4n+2 ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவில் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ். 6 இருக்கா? ஸோ 6. அப்போது ஆன்சர் என்னது? 4n+2 இஸ் ஈக்குவல் டு 6னா n இஸ் ஈக்குவல் டு 1 வருமா? சால்வ் பண்ணி பாருங்க. 4n இஸ் ஈக்குவல்ஸ் டு 4, n இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகேவா, ஸோ இப்படி ஹோல் நம்பராக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் 1 2 3 4 எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா, சாரி, அண்ட் 0, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸை வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அரோமேட்டிக். அந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா, ஒன்றுமே இல்லைங்க, லைக் ரொம்ப ஒரு சிம்பிளான இது. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்கு? 2 பை பாண்ட்ஸ். ஸோ ஹவு மெனி பை எலக்ட்ரான்ஸ்? 2 × 2, அப்போனா 4 பை எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா ஹக்கல்ஸ் ரூல் ஃபார்முலா போடலாமா? 4n+2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. 4n இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 - 2 2. அப்போ n இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/4, அப்போனா 1/2. ஓகேவா, ஸோ n இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 கிடச்சிருக்கு. இது ஒரு ஹோல் நம்பரா? இல்லை. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் நான் அரோமேட்டிக். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் வந்து ஹக்கல்ஸ் ரூல். ஓகேவா, ஸோ நம்ம வந்து நீட்டில் கேட்ட எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம் அண்ட் ஜேஇயில் கேட்டதும் பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆர் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் தட்? சொல்லுங்கள். யா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் ஆர் தேர் இந்த காம்பவுண்டில்? ஒன்லி ஒன் பை பாண்ட். கரெக்டா? ஓகே, ஸோ 1 பை பாண்ட் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ்? யா, 1 × 2, அப்போனா எவ்வளோ? 2 பை எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 4n+2 இஸ் ஈக்குவல் 2. ஓகே, 4n இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 - 2, n இஸ் ஈக்குவல்ஸ் டு 0/4 0. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ ஹோல் நம்பர். ஸோ இது வந்து அரோமேட்டிக். இந்த காம்பவுண்ட் என்னது? அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகேவா, ஓகே, அடுத்தது பார்க்கலாமா?
ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா how many number of pi bonds are there? 1 2, so 2 pi bonds. Okay, plus இங்க ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ தட் மீன்ஸ் அங்கே இன்னொரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது இங்கே 2 பை பாண்ட்ஸ், அப்போது 4 பை எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ அது ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், அப்போ மொத்தம் எவ்வளோ 6 பை எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 4n plus 2 is equals to 6. So n is equals to 4 by 4, that is nothing but 1. So 1 is a whole number, so this is an aromatic compound. Okay va, so inga minus irchina you have to consider that and you have to substitute that by 2 electrons. Okay va, 2 electron vechikano. If there is a plus நீங்க அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கும், அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பட் சிம்பிளாக ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண வேணாம், மைனஸ் இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ கைஸ். இது ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் ரொம்ப ஒரு வேல்யூவான டாபிக். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் மோர் சம்ஸ் ஆன் திஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.